ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்ல, அதாவது சங்குப்பூ செடியை நம்ம கொடியாக தான் வளர்க்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி ஒரு குத்து செடியாகவும் வளர்க்கலாம். ஸோ இந்த தழுத்த உடனே ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அது பெருசாகவே விடாமல் வளர்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சங்குப்பூக்கள் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது அறுவடை பண்ணணும். இப்போ இது வளர்ந்த உடனே இப்படியே எனக்குள்ளே இப்படி இது பண்ணிடணும், அவ்வளோதான். இப்படி வர நம்ம இப்படி இது பண்ண நிறைய கிளைகளோடு வருவாங்க. ஏகப்பட்ட பூக்கள் பார்த்தீங்களா. இப்போ தான் ஒரு ப்ரூன் பண்ணி ஒரு 10-15 நாள் தான் ஆகுது. அதனால தான் இப்போ ஒரு 15 பூக்கிட்ட இருக்காங்க. நிறைய நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி செடியே தெரியாத அளவுக்கு நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதுவே நமக்கு போதுமானது. இப்போ ஈவினிங் இதை நான் அறுவடை பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு டீ போட்டுருவேங்க. ஸோ நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுது இந்த மாடி தோட்டம், அது போதும். நிறைய அறுவடை காமிக்கணும், அப்போ தான் எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தா தான் நமக்கு அதில் வருமானம் வரும். ஸோ அது மூலமாக தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அதில் மோட்டிவேட் ஆகணும். அது மூலமாக நீங்களும் மாடி தோட்டம் வைக்கணும், ஆர்கானிக்காக நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிடணும். அப்புறம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நான் விதைகள் கொடுத்து உங்களுக்கு உதவணும். இவ்வளோதாங்க நம்ம மாடித்தோட்டம் சேனல் வச்சுருக்கதோட பர்பஸ்ஸு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் எல்லா உறவுகளும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில் சரியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.